ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு ஜூலை 10 வந்து வளர்பிறை பஞ்சமி வர்றதுனால வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து ஷட்கோண தீப வழிபாடு எப்படி பண்ணலாம் அண்டு எந்த மாதிரி வந்து அந்த தீபத்துக்கான கோலம் அண்டு தீபத்தோட எந்த திசையில் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வராகி அம்மனோட சிலை இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு நல்ல ஒரு தாம்பலத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் இது பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் சாமி முன்னாடி வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஷட்கோண கோலம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி 6 சைடும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம வந்து சூளம் மாதிரி நம்ம வந்து கோலமாக வந்து நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கை வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோலத்தை வந்து நான் இதை வந்து விபூதியில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பச்சரிசி மாவுலேயும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா குங்குமம் கரைச்சும் போடலாம், இல்லைனா விபூதியிலையும் நம்ம போடலாம். ஸோ நான் வந்து இங்கே விபூதியில் வந்து போட்டிருக்கேன். ஸ்டார் போட்டு முடித்ததுக்கப்புறம் 6 பக்கமும் வந்து சூளம் மாதிரி ஒரு யூ ஷேப் மாதிரி போட்டு ஒவ்வொரு பக்கமும் நான் அதை வந்து வரைஞ்சி முடிச்சிருக்கிறேன். இந்த கோலத்தை வந்து போட்டு முடிச்சுட்டு 6 பக்கமும் வந்து குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணத்தோட 2 சைடில் குங்குமம் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கிறதுலையே சின்னதான ஒரு புது அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து நெய் தீபம் அப்படி இல்லைனா வேப்பெண்ணெயில் வந்து தீபம் போடலான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே நெய் தீபத்துக்கு தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு விளக்கு ஏற்றி காமிக்கிறதுல எப்படி விளக்கோட எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ 6 விளக்கு எடுத்து அதை வந்து வடக்கு திசையாக வைக்கணும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வடக்கு திசை எந்த சைடு வருதோ அதில் வந்து எல்லா 6 விளக்கும் வந்து அந்த சைடு பார்க்குற மாதிரி வடக்கு திசையில் வச்சுட்டு ஒரு விளக்கை மட்டும் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். மீன்ஸ் நடுவில் உள்ள விளக்கு வந்து எல்லா விளக்குக்கும் ரைட் சைடில் வர்ற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வராகி அம்மனோட ஸ்லோகத்தையும் சொல்லி நீங்கள் வந்து வளர்பிறை பஞ்சமிக்கு வந்து பூஜை பண்ணி நம்ம வராகி அம்மனை வந்து கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அம்மனோட சிலையை வெறுமனை வைக்காமல் நான் வந்து சுற்றி மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் இதே மாதிரி வச்சு வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.